டேக் போலாமா? டேக் போலாமா? சார் பேய் படம்ல ரிவ்யூ வந்து புதுசா ஏதாவது ஓப்பனிங்ல வந்து பண்ணுவோம்ல, மாயா, டிமாண்டே காலனி, காஞ்சனாலாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஏதாவது ஓப்பனிங் புதுசா ஏதாவது பண்ணலாமே. இந்த கண்ணு விளையாடுற மாதிரி கருப்பு ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணலாமா? அது நாங்க ரொம்ப பழசு பண்ணிட்டோம்ல, அது பழசாயிடுச்சு. ஒண்ணு பண்ணுவோமா? பின்னாடி வந்து ஒரு உருவத்தை விடுவோம், நீங்க பாக்குறதுக்குள்ள அது போயிடும், அவ்வளவுதானே. எல்லா பேய் படத்துல அதான் சார் வருது, நிறைய படத்துல பண்றாங்க. புதுசா சொல்லுங்க சார். பல்பா சார் திடீர்னு ஸ்கிரீன் மொழி வந்து எப்படி வருது, அது மாதிரி ஏதாவது? அது எல்லா படத்துலயும் வருது. புதுசா பண்ணணும், புதுசா ஏதாவது பண்ணோம்ல. புதுசா வந்து நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஹலோ என்ன ஸ்டாப் என்ன படத்துல ஏதாவது புதுசா இருந்துச்சா? இல்ல அப்புறம் என்ன ரிவ்யூ சொல்லிட்டு கிளம்புங்க, டைம் ஆச்சு அப்படின்றீங்க. சரி பார்க்கலாம். அரண்மனை 2 படத்தோடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து அரண்மனை 1ஓட தங்கச்சி அப்படின்னு சொல்லலாம். சீக்வல்னு சொல்றத விட தங்கச்சின்னு சொல்லலாம். எப்படின்னா அரண்மனை 1ல வந்து ஹீரோவோட லவ்வர் தான் வந்து பேயா இருப்பாங்க. இந்த படத்துல ஹீரோவோட தங்கச்சி தான் பேயா இருக்காங்க. அதே மாதிரி அரண்மனை 1ல வந்து மனோபாலாவும் கோவை சரளாவும் பேரா இருப்பாங்க. இந்த படத்துல கோவை சரளா மனோபாலாக்கு தங்கச்சி. ஸோ இது மாதிரி பல விதத்துல அரண்மனை 2 அரண்மனை 1ஓட தங்கச்சி. மற்றபடி கிட்டத்தட்ட அதே கதை தான். ஒரு பேய் பங்களா இருக்கு, அங்க வந்து ஒரு பழிவாங்குற ஆவி எல்லாரையும் பழி வாங்கிட்டே இருக்கு. ஸோ அது யார் என்ன அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஆவி எப்படி விரட்டுறாங்க அப்படிங்கிறதான் இந்த அரண்மனை படத்தோடைய கதை. அரண்மனை 2 சரி ஓகே, அரண்மனை 2 படத்தோடைய கதை. சந்திரமுகி இல்ல தம்பி, இந்த வீட்ல யாரும் இருக்காதீங்க, இங்க இருந்து போயிருக்க, எல்லாருக்கும் ஆபத்து. அரண்மனை 2 படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சித்தார்த், த்ரிஷா, ஹன்சிகா, பூனம் பாஜ்வா, அப்புறம் மனோபாலா, கோவை சரளா, சூரி, வினோதினி, சுப்பு, ராதாரவி, அப்புறம் வந்து அவர் யார் ராஜ்குமார், அப்புறம் ஒரு பெரிய அம்மன் சிலை, அப்புறம் ஒரு 15 மந்திரவாதிங்க, அப்புறம் ஆரம்பத்தில் ஒரு நிறைய பேயெல்லாம் வேற வருது. அதில் ஃபோக்கஸ் ஒரு பேய் தான், பட் ஆரம்பத்தில் ஒரு 15-20 பேய் வருது. அப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு 10,000 பேர் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக தியேட்டரில் ஒரு 500 பேர் தான் இருந்தோம். ஸ்க்ரீன் ஃபுல்லாகிடுச்சு, தியேட்டர் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது மற்றபடி இதில் வந்து நடிக்கிறதுக்குன்னு பெரிய ஸ்கோப் இல்லை யாருக்கும் பெருசாக, பட் சொன்ன வேலையை கரெக்டாக எல்லாரும் செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் அரண்மனை 2 படத்துடைய நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயம். மாயாவோட ஆவி உங்க வீட்டில் யார் உடம்பிலேயோ புகுந்திருக்கு. அரண்மனை 2 படத்துல டெக்னிக்கல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் குமாரோடைய கேமரா, ஸ்ரீகாந்தோடைய எடிட்டிங் ஒர்க், குருராஜோடைய ஆர்ட் ஒர்க், ஹிப்ஹாப் தமிழோட இசை எல்லாமே போதுமான அளவு கரெக்டாக இருக்கு. ஸ்ரீகாந்தோட எடிட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கு, பட் அந்த செகண்ட் ஹாஃப்ல சரி கட்டி கரெக்டாக நல்ல பேஸ்ல கொண்டு போயிருக்காங்க. குருராஜோடைய ஆர்ட் ஒர்க்ல அந்த பெரிய ஒரு அம்மன் சிலை ஒன்று காமிச்சிருக்காங்க படத்துல ஆரம்பத்திலையும் கிளைமேக்ஸ்லையும். அது நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கு. நல்லா அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ல வந்து ஒரு 1000 பேர் நடுவில் அந்த அம்மன் சிலை நல்லா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு அது பார்க்கும்போது. ஹிப்ஹாப் தமிழோட இசையில பாடல்கள் கொஞ்சம் சுமார் ரகம் தான். அந்த குச்சி மிட்டாய் குருவரட்டி சாங் ஆல்ரெடி வைரல் ஹிட் ஆயிருக்கிறதுனால தியேட்டர்ல அந்த பாட்டுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா முதல் பாட்டுல வந்து த்ரிஷா வந்து நல்லா வெளிப்படையா அந்த டாட்டூ வந்து வெளிப்படையா நடிச்சிருக்காங்க. கார்த்தி சென்டென்ஸ் மாத்துங்க. அப்படியா? வெளிப்படையா சொல்லணும்னா த்ரிஷா வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகேவா? சூப்பர். அரண்மனை 2ல பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியோட காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இனிஷியலா கொஞ்சம் லேகா இருக்கு, மொக்கையா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணாலும் அவர் ஒன்ஸ் அந்த அரண்மனைக்கு போன அப்புறம் அந்த காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவருக்கும் கோவை சரளாவுக்குமான அந்த காமெடி ட்ராக் நல்லா வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கு. அவர் கூட அந்த கவுண்டர் பஞ்சஸ் எல்லாமே நல்லா ரிசீவ் பண்றாங்க ஆடியன்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேகமா போன மாதிரியான ஒரு ஃபீல். பட் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருக்கு. பட் படம் வந்து நல்ல பேசியா போற மாதிரி ஒரு ஃபீல் தருது. படத்துடைய மைனஸும் இதே விஷயம் தான். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே கரெக்டாக நடக்குது. அதே டெம்ப்ளேட்ல ஸோ இதுதான் வரப்போகுது, இதுதான் பண்ண போது நீங்கள் நினைக்கும் போது அதெல்லாம் கரெக்டாக அப்படியே வருது. படத்தில் வந்து ஒரு பதட்டமே இல்லை எந்த கேரக்டருக்குமே. ஒரு கேரக்டர் இறந்து போகுது, அதனால ஹீரோ ஜெயிலுக்கு போறாரு, யாருமே பதட்டப்பட மாட்டாங்க. ஒரு கேரக்டர் படுத்தபடியே இருக்குது, அப்படியே ஒரு பேய் வந்து அவர் அந்த தூக்குது, ஒருத்தர் பார்க்குறாரு, அவர் அதுக்கப்புறம் பதட்டமே பட மாட்டாரு, எல்லாம் ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஒரு கேரக்டர் காணாமல் போய் ஒரு 20-30 நாள் ஆகுது, ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து அவர் அப்படி தான் காணாமல் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கும் ஒரு பதட்டமே இல்லை. ஒரு பதட்டப்படாத ஒரு ஃபேமிலி, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃபேமிலியாக காமிக்கிறாங்க அவங்கள. அதனால ஆடியன்ஸுக்கும் எந்த பதட்டமும் இல்லை. இந்த மாதிரி பேய் படங்களுக்கு முக்கியமான விஷயம் அந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸ், அந்த பயப்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த படத்தில் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஜெனுவினா ஒரு 2-3 இடத்துல நிஜமாக ஆடியன்ஸ் நல்லா பயந்து கத்தி சத்தம் போட்டு பக்கத்துல பிடிச்சி சொரிஞ்சு அதெல்லாம் பண்ணாங்க. பட் மொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு படத்தில் வந்து ஸ்கேரியான மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறை. அவகிட்ட இருந்து அந்த தெய்வம் தான் உங்களை காப்பாற்றணும். பேய் படங்களுக்குலாம் ஒரு ஃபார்மேட் ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி படங்களுக்கான ஃபார்மேட் ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவில் வந்து ஒரு பழிவாங்குற ஆவி, அந்த ஆவிக்கு ஒரு எமோஷனலான கிளைமேக்ஸ், அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சாதான் அது வந்து பழிவாங்கிறத நிறுத்தும். அதனால கிளைமேக்ஸில் வந்து அம்மனோட அருள், தீச்சட்டி தூவாங்க, தீ மிதிப்பாங்க, அப்புறம் இந்த பேய்க்கும் சண்டை நடக்கும். ஐயோ கார்த்தி, என்னாச்சு? அது காஞ்சனா படமா? காஞ்சனாவா? சாரி சார், குழம்பிட்டேன் சார். இது முடி, டைம் ஆச்சு முடி.
சரி ஓகே, மொத்தத்துல அரண்மனை 1 படத்தை கார்த்திக் அரண்மனை 2மா சார் சொல்லி முடிச்சிடறேன் சார் நான். நீங்க பாருங்க சார், நான் சொல்ல வரதே கேட்க மாட்டீங்களே முழுசா. சொல்லி முடிச்சிடறேன். ஓகே, சோ சிம்பிள், சொல்லுங்க. அரண்மனை 1 படத்தை 2 டைம்ஸ் உங்களால பார்க்க முடியும்னா அரண்மனை 2-வை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். பேக்கப். ஆமா என்ன இது? அதே டெய்லர், அதே வாடகை.